டிவோட்டி நேஷன் சேனல் நேயர்களுக்கு சதீஷ் ராவின் வணக்கங்கள். இது 2025ற்கான புத்தாண்டு கிரக பலன்கள் எப்படி இருக்க போகுதுங்கிறத பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசியினருக்குமே இந்த 2025 ஏதோ ஒரு வகையில் ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஒரு சில ராசிகள் பார்த்திங்கன்னா முதல் 4 மாதங்களுக்குள்ளார உங்களுக்கான பலன்களை நீங்கள் அறுவடை செய்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க போகிறீங்க. அவர்களுக்கு எல்லாமே அந்த 5வது மாதத்திலிருந்து கவனமாக இருக்க வேண்டிய சூழ்நிலைகள்ங்கிறது உருவாகுது. ஒரு சில முக்கியமான ராசிகள் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அந்த முதல் 4 மாதங்கள் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக இருக்கக்கூடிய தன்மைகள் இருக்குது. இதில் எந்தெந்த ராசிகள் கவனமாக இருக்கணும், அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், யாருக்கெல்லாம் ராஜயோகங்கள், யாருக்கெல்லாம் நீசபங்க ராஜயோகங்கள்லாம் கிடைக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம பதிவில் விலாவாரியாக பார்க்க போகிறோம். எப்போதுமே இறைவன் ஒரு வாசல் மூடினால் மறுவாசல் கண்டிப்பாக வைப்பார். நீங்கள் இதற்கு முன்னாடி எத்தனையோ ராசி பலன்கள் பார்த்துட்டு தான் இங்கே வந்திருப்பீங்க. இந்த புத்தாண்டு பலன்களையும் நீங்கள் பார்க்கும் பொழுது மனதில் நிறைய கவலைகள் உங்களுக்கு இருக்கலாம். நமக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதே, நமக்கு அஷ்டம சனி ஆரம்பிக்க போதே, என்ன பண்ண போதோ அப்படிங்கிற கவலைகள்லாம் இருக்கலாம். கவலைப்படாதீங்க. ஒரு சில கிரகங்கள் அது போன்ற சூழ்நிலைகளில் இருப்பவர்களுக்கும் சாதகமாக இருக்கக்கூடிய காலம்ங்கிறது வரவே போகுது. சனி உங்களுக்கு நல்லா இல்லாமல் கூட இருக்கலாம், ஆனால் குரு போன்ற முழு சுபர்கள் உங்களுக்கு நன்மை செய்ய காத்துக்கிட்டு இருக்காரு. அது எந்த வகையில் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது எல்லாத்திற்கும் மேலே உங்களுக்கான இலவச பொது பலன்கள் பற்றிய குறிப்பை இந்த ராசி பலன்களுடைய கடைசியில் நான் கொடுக்க போகிறேன். அது எண் கணித பலன்கள். திருப்பியும் சொல்லிடுறேன், நீங்கள் எனக்கு புத்தாண்டு பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கும்போது உங்களுடைய பிறந்த தேதியையும் உங்களுடைய பெயரையும் தான் நீங்கள் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். எனக்கு பேரையும் நீங்கள் ஆங்கிலத்தில் அனுப்ப வேண்டியதாக இருக்கும். தயவுசெய்து யாரும் ஜாதக கட்டத்தை ஃபோட்டோ எடுத்து அனுப்பாதீங்க. கீழே தெரிகிற வாட்ஸ்அப்புக்கு நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நேமையாக அனுப்பிச்சி விடுங்க. அதில் என்னென்ன பலன்கள் சொல்லுவேங்கிறது இந்த பகுதியின் இறுதியில் நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்ல போகிறேன். இப்போ பகுதிக்குள்ளார போகலாம். கடகராசிக்கு இந்த 2025 புத்தாண்டு காலகட்டம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஒரு பெரிய ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. வச்சு செஞ்சிட்டாரு சனி, உங்களை துவைச்சி காய போட்டார். இந்த கரும்பு மிஷினில் கரும்பை உள்ளார விட்டால் அது வெளியில் அந்த சக்கையாக வரும் பார்த்திங்களா, எப்படி இருக்கும் அது. அதுவும் அந்த கரும்பு ஜூஸ் மிஷினில் ஒரு தடவையாக அந்த கரும்பை விடுவாங்க, அது நாராக திரியாக நூலாக ஆகிற வரைக்கும் வச்சு பிழிவாங்கல்ல, அந்த மாதிரி அஷ்டம சனி உங்களை வச்சு செஞ்சுருக்கும். ஏன்னா சனி மற்ற கிரகங்களுக்கு கெடுதல் பண்ணுறதுல 60% பண்ணார்னா கடகத்துக்கு 110% பண்ணுவார். அவ்வளோ நெருக்கம். ஸோ அந்த அளவுக்கு சிரம காலங்களை விட்டு நீங்கள் வெளியில் வர போகிறீங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தோட இந்த வருடத்தை தூங்குங்கள். அதில் முதல் 3 மாதங்கள் வரைக்குமே இந்த கரும்பு ஜூஸ் கதை நடக்க தான் போகுது. ஆனால் எப்போ உங்களுக்கு அதற்கான ஜூஸ் கையில் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இனிப்பு எப்போ கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஏப்ரல் மாதம் துவங்கி. அது என்ன ஏப்ரல் மாதம் அப்படின்னு கேட்குறீங்களா? ஃபஸ்ட்டு ஏப்ரல் தான் உங்களுக்கு மற்றவர்களுக்கு முட்டாள்கள் தினம், உங்களுக்கு வெற்றியாளர்கள் தினம். அது அன்னைக்கு 9ஆம் வீட்டுக்கு நகர்ந்துடுறார். அஷ்டம சனி விலகிடுது. சனி ஸ்லோ மூவிங் பிளானட், கொஞ்சம் மெதுவாக தான் பலன் தருவார். அதனால தான் நம்ம ஏப்ரல் வரைக்குமே எடுத்துகிட்டு போக வேண்டியதாக இருக்குது. இப்போ குருவெல்லாம் பார்த்திங்கன்னா முற்பலன் கொடுக்கக்கூடியவர். அவர் முன்னாடியே பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார் 3 மாதங்களுக்கு முன்னாடியே. சனி அப்படி கிடையாது. அந்த காரணத்தினால தான் வேறு வழி இல்லாமல் ஏப்ரல் வரைக்குமே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு நான் சொல்கிறேன். ஏப்ரலுக்கு அப்புறம் நீங்கள் இவ்வளோ நாள் உங்களை கசைக்கு பிழிஞ்சார் இல்லையா, இப்போ உங்களுக்கு அவரே குளுக்கோஸ் கொடுப்பார், உங்களை வாழ வைப்பார், அனைத்து விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸை க்ரியேட் பண்ணுவார். ஆனால் குரு இவ்வளோ நாள் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சனி கொடுக்கக்கூடிய கெடுதல்களிலிருந்து பெருமளவுக்கு காப்பாற்றி கொண்டிருந்தார். அது மே மாதம் வரைக்குமே அவர் அதாவது சனிப்பெயர்ச்சி நிகழ்ந்துமே ஒரு மாத காலகட்டத்திற்கு உங்களுக்கு 1.5 மாத காலகட்டத்துக்கு உங்களுக்கு குரு நல்ல இடத்துல தான் இருக்கார். ஸோ நீங்கள் மே 15th வரைக்கும், ஏப்ரல் 1 துவங்கி மே 15th வரைக்குமான காலகட்டம்ங்கிறது 100% பெஸ்ட்டான பீரியட். அந்த டயத்தில் உங்களோட எல்லா முயற்சிகளுக்கும் பிள்ளையார் சொல்லியாச்சும் போட்டு துவங்கி விட்டுருங்க. அது முடிஞ்ச வரைக்கும் குயிக்காக அது ஒரு செட்டில்மெண்ட்டுக்கு உங்களுக்கு நிறைவேற்றி கொடுத்துரும். குறிப்பாக
ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான லிட்டிகேஷன் உங்கள் ஃபேமிலியில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, இவ்வளோ நாள் வந்து ஒரு தாயோடையோ தகப்பனுடையோ அண்ணன் தம்பிங்களுடையோ ஒரு பகைமை குடும்ப பிணக்குகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் தீரும். பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேருவார்கள். பட் அதற்கான முயற்சிகள்லாம் நீங்கள் வந்து ஏப்ரல்லேருந்து மே மே மாதம் கூட வேண்டாம், ஏப்ரல் எண்டுக்குள்ளாரையே நீங்கள் முடிச்சுக்கோங்க. ரிசல்ட்டு ரொம்ப சுபமாக இருக்கும். ஏன்னா குரு வந்து உங்களுக்கு 12ஆம் வீட்டுக்கு போகும்போது அந்த நேரத்துலேயே உங்களுக்கு சுப விரயங்கள் தான் தருவார். இப்போ உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி செட்டில்மெண்ட் ஆகுது, ஒரு ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு வருதுன்னு வைங்களேன், உங்கள் பேருக்கோ உங்கள் குழந்தையோடைய பேருக்கோ நீங்கள் கிரயம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு நீங்கள் செலவு பண்ணி தானே ஆகணும். அது சந்தோஷமான செலவு தானே. இவ்வளோ நாள் வரன் தள்ளிட்டு போயிட்டே இருந்துச்சு உங்களுடைய வீட்டு குழந்தைகளுக்கு. இப்போ உங்களுக்கு வரன் அமையுது, அவங்களுக்கு வரன் அமையுதுங்கும்போது நீங்கள் அந்த திருமண செலவுங்கிறத செய்து தானே தருவீங்க. ஒரு வீட்டு கட்ட ஆரம்பித்து அந்த வீட்டுக்கான ப்ராசஸ் முடியாமல் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்போ கடன்னு என்னமோ வந்து மடை திறந்த வெள்ளம் மாதிரி டக்குன்னு எல்லா விஷயமும் நடந்து முடியுதுங்கும்போது கிரகப்பிரவேசத்துக்கு நீங்கள் செலவு செய்ய தானே செய்வீங்க. சொந்த பந்தங்களெல்லாம் பார்ப்பீங்க இல்லையா, ஒரு கெத்தாக இருக்கும் இல்லையா, சந்தோஷமாக இருக்கும் இல்லையா. அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு கண்டிப்பாக தரப்போகிறார் குரு 12ஆம் வீட்டில் அமர்ந்து. ராகுக்கு எதுவும் வந்து நல்ல இடத்துக்கு தான் வராங்க. ராகுலாம் 8ஆம் வீட்டில் உட்காரும்போது ஒரு அசுப கிரகம் 8ஆம் வீட்டில் அமரும் பொழுது அவர் கெடுதல்லாம் பண்ணவே மாட்டார். கவலையப்படாதீங்க, மிக அற்புதமான காலகட்டமாக இருக்க போது. வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கோங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைய வெற்றிகள் நிறைந்த ஆண்டாக இருக்க போகுது. இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்த பலன்களில் நிறைய நன்மைக்குண்டான பலன்களும் இருந்திருக்கும், எந்த விஷயங்களில் ஜாக்கிரதையாக இருந்திருக்கணுங்கிறதும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் இதில் எல்லா காலகட்டங்கள்லையுமே நீங்கள் பிரச்சனைகளில் இருந்து விடுபடுவதற்கான வழியை இறைவன் வைத்தே இருக்கிறார். அதை தான் நான் இந்த பகுதியின் ஆரம்பத்திலேயே நான் சொன்னேன். புத்தாண்டு பலன்கள் கொடுக்கும் பொழுது ஒரு வாசல் மூடினாலும் மறுவாசல் இறைவன் உங்களுக்காக வைத்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு, அதில் ஒருவருடைய பெயர் வந்து ஸ்ட்ராங்காக அமைவதும் அவருக்கான வழியை காண்பிக்கும், பிரச்சனைகளில் இருந்து தீர்வை நோக்கி அவரை அழைத்து போகும். ஆனால் அதற்கான வாய்ப்பு எல்லாருக்குமே கிடைச்சிருதான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாதுங்க. யாருக்கெல்லாம் குரு அருளும், யாருக்கெல்லாம் வந்து குலதெய்வத்தின் அருளும் இருக்குதோ அவர்களுக்கு அவங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் சரிபார்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இப்போ இந்த செகண்டு எத்தனையோ கோடி மக்கள் வேறு சேனல் பார்த்துட்டு இருக்கும்போது நீங்கள் இந்த செகண்ட் இதோட நீங்கள் கனெக்ட் ஆகிருக்கீங்கன்னாலே குருவனுடைய அனுகிரகம் இருக்கிறதுனால தான் இப்போ இதை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கான பெயர் சரியாக அமைஞ்சிருந்துச்சுன்னா கிரக நிலைகளை பற்றி கூட நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக் நான் உங்களுக்கு அனுப்பிச்சி வைக்கும்போது நீங்களே புரிந்து கொள்ளலாம். ஸோ கிரக நிலைகளையும் தாண்டி உங்களுக்கு நன்மைகளை உங்களுடைய பெயர் வந்து கொண்டு வந்து கொடுக்கும். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம டிவோட்டி நேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட்டோட உங்களுடைய பிறந்த தேதியும் பெயரையும் எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. அது எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலை நான் 3 நாட்களுக்குள்ளார உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். முதலில் வரக்கூடிய 100 நபர்களுக்கு நான் வந்து இதை இலவசமாகவே அனுப்பி வைப்பதாக இருக்கேன். நேரம் போதாத காரணம், ஒரே காரணத்தினால தான் நான் வந்து 3 நாட்கள் நான் டைம் கேட்குறேன், கால அவகாசம் கேட்குறேன். கண்டிப்பாக நான் அனுப்பி வைப்பேன். அதை கேட்டுட்டு மேற்கொண்டு நீங்கள் முடிவெடுக்கலாம், பொருந்திருக்கா பொருந்தலையா. இப்போ உங்களுடைய பிறந்த தேதி என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, பிறந்த தேதியின் கூட்டு எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கு, உங்கள் பெயர் எண் என்ன பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்குங்கிறத எல்லாமே நீங்கள் இலவசமாக தெரிஞ்சுக்கலாம். அப்படி அதுலேருந்து நீங்கள் விடுபடணும், கிரக சூழ்நிலைகளில் இருந்தும் விடுபடணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன செய்யலாங்கிறதெல்லாம் நான் இந்த பகுதியில் நான் இலவசமாக பதிவு பண்ணி அனுப்புகிறதா இருக்கேன். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறவங்களுக்கு மாத்திரமே 3 நாட்களுக்குள்ளார நான் அந்த பலன்களை கொடுப்பதாக இருக்கேன். 2வது, யாராச்சும் வியாபாரம் செய்பவர்களாக இருக்கலாம் நீங்கள், அல்லது உங்களுடைய குழந்தைக்கு இப்போ தான் நீங்கள் பெயர் வச்சுருக்கீங்கன்னு வைங்க, உங்கள் குழந்தையோடைய பெயரை நீங்கள் குறிப்பிட்டு அனுப்பலாம் உங்கள் பிறந்த தேதியோட. ஒரு சில பேர் வியாபாரிகள் வியாபாரம் செய்துட்டு இருக்கீங்க, வியாபாரம் டல்லாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய வியாபார பெயரையும் உங்கள் பிறந்த தேதியும் உங்கள் பெயரையும் குறிப்பிட்டு அனுப்பிச்சிங்கன்னா உங்கள் வியாபார பெயருமே எந்த அளவுக்கு பொருந்திருக்கு அல்லது பொருந்தலை அப்படிங்கிற தகவலெல்லாம் நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். அப்படி நான் அனுப்பும் பொழுது உங்களுக்கான எல்லா விஷயங்களும் தெளிவாக புரியும். உங்கள் பெயர் மாறும் பொழுது அது எந்த அளவுக்கு வெற்றியை தருதுங்கிறது என்னுடைய கிளைண்ட்ஸோடைய ஃபீட்பேக்கை நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு புரியும். அதன் மூலமாக நீங்கள் பயன்பெறலாம்.